டயாலிசிஸ் தான். டயாலிசிஸுக்கு ஒரு வாரத்திற்கு ஒரு மாசத்திற்கு நீங்க 3000 என்று வருஷத்துக்கு நீங்க 10,000 ரூபாய் செலவழிச்சு ஆகணும். அந்த பாக்கியத்தை எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்து இந்தியாவில் இன்றைக்கு முஸ்லிம்கள் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற அந்த பகுதிகளில் ஒரு வேளை உணவிற்கு தவிர்த்து மறுவேளைக்கு உணவு இல்லை. மறுவேளைக்கு அவர்களுக்கு உணவு இல்லை. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பொது கழிப்பறை வீட்டில் கிடையாது. இந்த நம்ம இந்தியாவினுடைய தென் பகுதியில் தமிழகத்தில் நாம் முஸ்லிம்கள் நல்லா இருக்கிறோம். இதை வச்சு நீங்க இடம் போட்டுறாதீங்க. அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் அவ்வளவு பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடுக்காக வேண்டிதான் தௌஹீத் ஜமாத் இந்த ஒரு பொறுப்பை எடுத்திருக்கின்றது. இந்த பொறுப்பை எடுத்த நாங்க எந்த ஒரு அரசியல் தலைவர்கிட்டையும் இன்றைக்கும் பிஜேஏ பல அரசியல் தலைவர்கள் பார்க்கணுங்கிறான். எனக்கு அந்த வேலை வேண்டாம், நாங்க யாரையும் பார்க்க போக மாட்டோம். இதை வச்சு நாங்க எந்த விதமான நான் எத்தனையோ தடவை நான் நினைச்சிருக்கிறேன், நம்ம அந்த அரசியல் தலைவரை தோணுச்சு அப்படி ஏதாவது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வளர்த்துக்கலாம்னு. பெர்சனலா இல்ல, ஜமாத்தினுடைய அடிப்படையில் தான். ஆனா நெருங்க பயமா இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் நாம நசுங்கி போயிடக்கூடாது என்று பயப்படுகின்றோம். இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்து உங்களை காட்டி இந்த தௌஹீத் ஜமாத் நீங்க வேணா நீங்களாக ஒவ்வொரு இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஒரு தாயும் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்தந்த ஊர் மக்கள்கிட்ட பார்த்து எங்களுடைய எதிரிகள் நிறைய அளந்து விடுவானுவோ, கப்பல் ஓடுதுன்னு சொல்லுவானுவோ. பிஜேவுக்கு போயஸ் தோட்டத்தில் எவ்வளவு பெரிய இருக்குன்னு சொல்லிட்டு அதை அளந்து விடுறான். அல்லாஹு அக்பர். இப்ப அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவர் தன்னுடைய இருக்கிறது பூரா என்னங்கிறதையும் நெட்ல போட்டு விட்டார். இதுதான்பா என்னிடத்துல இருக்கு. நீ அதாவது இந்த பெரும்பாலும் மதினாவில் இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஆலிம்கள் உங்களிடத்துல உள்ள அந்த வசதி மாதிரிலாம் எங்கிட்ட கிடையாது, என்னிடத்துல இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனா தெளிவா அறிவிச்சிருக்கிறார். எதையுமே அதாவது இந்த ஏக்கத்தை வச்சு நான் எத்தனையோ தடவை பெருசனால நினைச்சிருக்கிறேன். உம்ராவுக்கு நம்ம ஆட்களை அழைச்சிட்டு போனா என்ன சொல்றாங்க சகோதரிகளா, நீங்க அந்த பொறுப்பு எடுங்க, உங்களை நம்பி நான் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலதான் தெரியுது. அதுல ஏதாவது வந்துங்க நானும் குப்புற உளுந்து தௌஹீத் ஜமாத் உள்ள மேலாண்மை குழு தலைவர்கள் நடத்துருங்க, உம்ரா வந்துருவானுங்க. நான் சொல்லிடுவேன் அந்த லாட்சி போடுறேன் இந்த லாட்சி போடுறேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கடைசியில் நம்மள பேண்டேஜ் போடுற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. நமக்கு இது தேவையா? இப்படி பார்த்தே எந்த ஒரு நாங்க ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கிறதுக்கே முடியல. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ ஒரு ரிஸ்க தர்றான், அதனால இல்லங்கிறதுல நாங்க சொல்லல. ஏன் இந்த தௌஹீத் ஜமாத்துல இருந்து கொண்டு ரியல் எஸ்டேட் எத்தனை பேர் எங்களை கூப்பிடுறாங்க தெரியுமா? வாங்க நீங்க ஒரு சும்மா ஒரு டோக்கன் மாதிரி இப்படி உட்காந்துக்கங்க, நான் உங்களுக்கு பணம் போட்டுக்கிறேன். வேண்டாமாப்பா, நம்மள மாட்டி விட்டுறாங்க. ஏன்னா அதுல வில்லங்க அது இதுன்னு வருவான், மார்க்க பத்துவா கேட்பான். வேண்டாம். இப்படி அதாவது நாங்க இந்த ஏக்கத்தை வச்சுக்கிட்டு எங்களுடைய இந்த கிரெடிட்டை எந்த வகையிலையும் மிஸ்யூஸ் பண்ணாம இந்த தௌஹீத் ஜமாத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஏக்கம்தான் இந்த மாபெரும் ஒரு மாநாடு நடத்துது. இந்த மாநாடு நடத்துறதுக்கு நீங்க எல்லாமல்ல அல்லாஹ்விடத்தில் இது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்க. அதற்கடுத்து நீங்க இங்கிருந்து ஊர்ல இருந்து ஒரு ஆள் எத்தனை ஏழைப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு நீங்க முதல் தடவையாக அதாவது துபை இந்த வளைகுடாவிலே ரொம்ப தூக்கி கொடுக்கிறது. நீங்க உங்களுடைய நண்பர்களிடத்தில் எல்லாம் கேட்டு இது என்ன கேட்டா இது வடநாட்டு மீடியாக்கள்ல NDTV, CNN, IBN, டைம்ஸ் நவ் இதுல எல்லாம் வந்து விட்டது என்றால் அல்லாஹ்வுடைய கிருபையினால மன்மோகன் சிங்குடைய காதெல்லாம் இதன் மூலமாக வெடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்க வேண்டும். நீங்க அள்ளி கொடுங்கள், உங்களுடைய நண்பரிடத்திலையும் நீங்கள் கேளுங்கள். இது வெற்றியாகுவதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் துஆ செய்து இந்த மாநாடு வெற்றி பெறக்கூடிய வகையில் அமைய வேண்டும். நாம இந்த ஏக்கம் இந்த பொறுப்பை எடுத்திருக்கின்றது என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பணியை செய்தாங்கிற காரணத்தினால அதை ஆதாரம் காட்டி தான் நாங்க இந்த பயணத்தில் இறந்திருக்கிறோம். இதன் மூலமாக தௌஹீத் வளர வேண்டும் என்ற ஒரு சுயநலமும் இருக்கின்றது, மாற்று கருத்தே கிடையாது. இதை நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு இந்த தூதருடைய வழியில
சொல்லக்கூடிய ஒரு தூய இயக்கம் எது என்பதையும் நீங்கள் அடையாளம் கண்டு முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரங்கநாத் மிஸ்ரா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த பின்தங்கின மக்களை தூக்கி விடுவதாக இருந்தால் அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடு. 100 பேர் IAS ஆபீசரா இருந்தா 10 ஆபீசர் முஸ்லிமா இருக்க வேண்டும். ரயில்வேல 100 பேர் சேர்த்தீங்கன்னு சொன்னா 10 முஸ்லிம் இருக்க வேண்டும். தபால் இலாக்காவுல 100 பேர் சேர்த்தீங்கன்னா 10 முஸ்லிம் இருக்க வேண்டும். ரிசர்வ் படையில 100 பேர் சேர்த்தீங்கன்னா அதுல 10 முஸ்லிம் இருக்க வேண்டும். அதே மாதிரி நலத்திட்டங்கள் சிலது இருக்கு, அதுலயும் 10 கொடு. நலத்திட்டம்னா என்ன? மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு திட்டம் போட்டு பணத்தை அள்ளி கொடுக்குறான். நீங்க இருக்கிற ஊர்கள் அப்படி நேக்க புறக்கணிச்சிருவாங்க. அந்த திட்டம் என்ன தெரியுமா? கிராமத்தில் இருக்கணும். ஒரு சர்த்து உற்பத்தி துறையில ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்து கொண்டு அரசாங்கத்தில் கேட்டீங்கன்னு சொன்னா 10 லட்சத்துக்கு மேல 25 லட்சத்துக்கு உள்ள நான் இந்த மாதிரி ஒரு தொழில் அமைக்க போறேன் நீங்க கொடுத்தால் அது அரசாங்கம் அது கடன் தரணும். அது மாதிரி வியாபாரம் செய்ய நினைக்கிறீங்கன்னு வைங்க, 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்குள்ள ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு கடன் தருவான், மானியம் தருவான். கிராமத்துல வேலை வாய்ப்புகள் பரவலாகும் சொல்லி கொடுக்குறான். இது மாதிரி 2008 ஆரம்பிச்சு 2010 2 வருஷம் ஆச்சு. இவ்வளவு வருஷத்துல மத்திய அரசாங்கத்தின் ரூபாய் 4485 கோடி ரூபாய்களை 37 லட்சம் பேர் கொடுத்திருக்கான். ஒரு முஸ்லீம் கிடையாது. அதே மாதிரி நவோதயான்னு ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த நவோதயா இருக்கிற இடத்துல என்ன வசதினா எல்லாமே பெரிய நல்ல தரமான கல்வி இதை கொடுக்கறாங்கல்ல. முஸ்லீம் ஊர்ல நவோதயா கிடையாது. கல்வி வேலை வாய்ப்பு மட்டும் சொல்லல, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் 100க்கு 10 முஸ்லீமுக்கு நீ கொடுங்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி பரிந்துரை செய்கிறார். கல்வியில பின்தங்கின முஸ்லிம்களுக்கு வட்டி இல்லாம கடன் கொடு அப்படிங்கிறார். அதே மாதிரி சொந்த வீடு இல்லாத ஏழை முஸ்லிம்களுக்கு இலவச வீடு கொடு. அதே மாதிரி பொருளாதாரத்தில் பின்தங்கிய முஸ்லிம்களுக்கு சமையல் கேஸ் விலை குறைஞ்ச விலையில கொடுக்கணும். அது மாதிரி அரசுடைய நலத்திட்டங்கள் நிறைய திட்டங்கள் போடுற முஸ்லிமுக்கு தெரியாம இருட்டடிப்பு செஞ்சு அந்த படம் திருப்பி அங்க அனுப்பி விட்டுற விழிப்புணர்வு கூட்டம் நடத்தணுங்கிறார். இப்படியான நிறைய பரிந்துரைகள் அவர் செய்யறார். இந்த கமிஷனை நாடாளுமன்றத்தில் வைக்கிறாங்க. வைக்கும் பொழுது இந்த காங்கிரஸ் துரோகத்தை பாருங்க. மிஸ்ரா இந்த மாதிரி அறிக்கை தந்திருக்கிறாரு. அது உள்ள பரிந்துரைகளுக்கு நாங்க இன்னது செய்வோம் இன்னது செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். இந்த மன்மோகன் சொல்றாரு, ஒத்த கருத்தை ஏற்படுத்தி தருவோம், தரமாட்டோம்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு அயோக்கியத்தனம். நம்மளை இந்த பள்ளத்துல அதுல தள்ளினதுக்கு இந்த காங்கிரஸ் தான் காரணம். இதை பெறுவதா இருந்தா வேற வழியை தான் கையாளணும். நம்முடைய கடுமையான ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும். எங்களுக்கு 10% இடஒதுக்கீடு தருவியா மாட்டியா அப்படி சொல்வதற்காகத்தான் உங்களை ஜூலை 4க்கு நாங்க அழைக்கும். மத்தவன் எல்லாம் தப்பான கொள்கை இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவனை பற்றியா போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்க? அதுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு அவனெல்லாம் கூப்பிடுற, அவனுக்கு தானே கேட்கிறோம். அவனுக்கு கேட்கறது அவனை தான் கூப்பிடுவோம். எங்களுக்கு தௌஹீத்காரன் கூட கேட்கறது போனா நாங்க மட்டும் போயிருவோம். உங்களுக்கு சேர்த்து கேட்ட உங்களுக்கு தானே கூப்பிடணும். எல்லாரும் தானே கேட்க போறோம். கூட்டத்தை வச்சு வெல்ல முடியும். அரசாங்கத்துடைய செவிக்கு எட்டும், இடஒதுக்கீடு கிடைக்கும், நம்ம தலை நிமிர்ந்து வாழலாம். நம்ம தான் கஷ்டப்பட்டு தொலைஞ்சிட்டோம், நம்முடைய எதிர்கால சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தான் அழைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த மாநாட்டு எல்லாரும் வருவீங்களா? இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அபுதாபி சிட்டி, முசாஃபா மற்றும் ஐகாட் சிட்டி கிளைகள். மார்க்க விளக்க புத்தகங்கள், CD மற்றும் DVDக்கள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்க. துபை மாநகரில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தாயிக்கள் தமிழகத்தில் மற்றும் வெளிநாடுகளில் உரையாற்றிய CDக்கள் மற்றும் மார்க்க புத்தகங்கள், PJ மொழிபெயர்த்த திருக்குர்ஆன் மற்றும் மார்க்க சந்தேகங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி ஜமாஅத்துத் தௌஹீத், டைரா நாயிப் போலீஸ் ஸ்டேஷன் அருகில். தொடர்புக்கு 05084862996, 05089266674, 05052755642.